இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவர் நல்லவர். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே எப்பொழுதும் தேவன் நல்லவர் என்றுதான் தியானிக்க வேண்டும். அவருடைய கிரியைகளை ருசித்து பார்க்க வேண்டும். நமக்காக எல்லாவற்றையும் மேன்மையாக மகிமையாக அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். ஒரு வசனத்தை முதலாவது வாசித்து இன்னும் கடந்து செல்வோம். வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாங்கள் இப்பொழுது வாசிப்போம். கவனியுங்கள். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, இன்னொரு விதத்திலே சொன்னால் விடுதலை ஆக்கப்படுகிறவர்களை, சுகையினம் ஆக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே, இவர் என்றால் இயேசு கிறிஸ்து, என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். கவனியுங்கள். ஒரே பலியினாலே, இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே பலியினாலே, ஒரே கிரிகையினாலே, ஒரே ஒரு கிரிகை, நாங்கள் மீட்பெறும்படிக்கு, மீட்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு பலி. ஃபார் எவர், என்றென்றைக்கும் தேவையான ஒரே பலி. அனுதினமும் செலுத்துகிற பழைய ஏற்பாட்டின் பலிகள் அல்ல. தேவனே ஒரே ஒரு பலியை செலுத்தி நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? அவர் ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துவார் அல்ல, பூரணப்படுத்தி இருக்கிறார் என்றால் முடிஞ்சிச்சு. முடிந்து போன காரியம். எங்களுடைய வாழ்க்கை பூரணப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். இவைகளை விசுவாசிக்காதபடியினால் இவைகள் நம்மை மேற்கொள்ள முடியவில்லை. எதை நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்மை மேற்கொள்ளும். ஆகவே எங்களுடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டிய அவசியம். எப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது? இப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஒரே பலியினால், என்னுடைய பலியினால் அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, என்னுடைய கிரியையினால் அல்ல, அவர் கொடுத்த ஒரே பலியினால் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய பரம்பரை, என்னுடைய ஜெனரேஷன் முழுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா என்பதை நான் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற குவாலிட்டி, தகுதி என்ன என்றால், இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை நானும் நீங்களும் விசுவாசிக்கிறோமோ, நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்போம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அவருக்குள்ளே எனக்கு தேவையான யாவும் ஏற்கனவே செய்து முடித்தாயிற்று என்று நான் விசுவாசித்தால் அந்த மகிமையை நான் காண்பேன். நாங்கள் வாசிக்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரத்திலே பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியினுடைய மென்டாலிட்டி, சிந்தை, விசுவாசம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவருக்குள்ளே எனக்கு தேவையான பரிபூரணம் எல்லாம் நிறைவாக இருக்கிறது, இப்பொழுதே இருக்கிறது, இப்பொழுதே என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், இப்பொழுதே அவருடைய ஆடை நுனியை தொட்டு இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்வேன். எனக்கு தேவையான சகலதும் 24 மணி நேரமும் அவருக்குள்ளே ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறபடியினால் நான் அவரை தொட்டாலே, அவரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டாலே நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று அவள் விசுவாசித்தாள். அவளுடைய விசுவாசத்தின்படியே அவளுக்கு அப்படியே நடந்தது. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் சொன்ன வார்த்தை என்ன? உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. ஆகவே அப்போ எங்களுடைய விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமாய் இருக்கிறது? அநேக காரியங்களை நாங்கள் பார்த்து
இப்பொழுது கிடைக்காது. நாங்கள் ஜெபம் பண்ணி 40 நாள் ஜெபம் பண்ணி 21 நாள் ஜெபம் பண்ணி 7 நாள் உபாசித்து ஜெபம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணினா ஒருவேளை கிடைக்கலாம் என்பது தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. ஒரே பலியினால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய ஃபைனான்ஸ், என்னுடைய பண தேவைகள், என்னுடைய நாளைக்குரிய தேவைகள், என்னுடைய பிஸ்னஸுக்கு தேவையான காரியங்கள், என்னுடைய ஊழியத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே ஒரே பலியினால் பூரணப்பட்டாயிற்று. என்னுடைய குறைவுகள் நிறைவாக கிறிஸ்து இயேசுவுக்குள் மாற்றப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவங்கள், பாவியாகிய நான் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அநீதியாய் இருக்கிற நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த நீதி நம்மை மேற்கொள்ள முடியும், அவருடைய பரிசுத்தம் நம்மை மேற்கொள்ள முடியும். அப்படி அல்லாவிட்டால் பிசாசு நமக்குள்ளே இருந்து கொண்டு, இல்லை நீ பலவீனன், நீ பலவீனன், நீ மாமிசம், நீ மாமிசம், ஆகவே நீ விழுந்து போவாய், நீ பாவி, நீ படுபாவி என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அதையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். இப்பேற்பட்ட பொய்களை அவன் நமக்குள்ளே சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த பொய்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் பலவீனர் என்று விசுவாசிக்கிறபடினால் அவன் தொடர்ச்சியாக நாங்கள் பலவீனர், நாங்கள் பாவிகள் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பலவான், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் இருளின் ராஜ்யத்தில் அல்ல, நாங்கள் ஒளியின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். ஆகவே இருளின் ராஜ்யத்தின் கிரியைகள் நம்மில் கிரியை செய்ய முடியாது. தேவ ராஜ்யத்தின் கிரியைகள் மாத்திரமே நம்மில் கிரியை செய்யும் என்று நாங்கள் விசுவாசித்தால் அப்படியே நமக்காகும். அல்லேலூயா. ஆகவே இது விசுவாசத்தை சார்ந்தது. விசுவாசிக்கும் பொழுதுதான் அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய விடுதலையை, தேவனுடைய சுகத்தை, தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதத்தை, சமாதானம், சந்தோஷத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று தேவன் சொல்லவில்லை. நீங்களும் நானும் ஆசீர்வாதத்திலே வாழ வேண்டும், பெற்றுக்கொண்டு அதிலே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதற்கு முன்பதாக நாங்கள் பார்ப்போமானால் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே அவர் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே ஆசீர்வாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்குமானால் அதற்கு நாங்கள் தான் என்னவாயிருக்கிறோம்? தடையாக இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமானால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும், நிறைய ஊழியங்களை ஆசீர்வதிக்க முடியும், நிறைய ஊழியங்களை நாங்கள் போய் செய்ய முடியும். இன்றைக்கு பார்ப்பீர்களானால் ஈலான் மாஸ்க் என்பவர் உலகத்திலேயே பணக்காரராக இருக்கிறார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும்? நிறைய ராஜ்யங்களை மாற்ற முடியும், நிறைய தேசங்களிலே மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஏனென்றால் அவர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்திலே இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்காவிட்டால், அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள் வராவிட்டால் தேசங்களை நம்மால் மாற்ற முடியாது. தேசங்களை மாற்ற வேண்டுமானால் நாங்கள் தலையாக வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது தெளிவாக. உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் தலை வாள் அல்ல, நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், நீங்கள் புகையிலும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து இந்த வார்த்தைகளின்படி அனுதினமும் தியானித்து வாழ்வீர்களானால் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை வந்து மேற்கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனை நாங்கள் உண்மையாக சரியாக விசுவாசிப்போமானால் எந்த ஆசீர்வாதத்திலும் தடையும் குறைவும் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க முடியாது. ஆசீர்வாதம் தவறு அல்ல. அப்படி தவறாயிருந்தால் சாலமோன் எனக்கு பணத்தை கொடுமாண்டவரே, ஐஸ்வர்யத்தை கொடுமாண்டவரே என்று கூட ஜெபிக்கவில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கிறேன், நீ கேட்காத நீடித்த ஆயுளை நான் கொடுக்கிறேன், நீ கேட்காத மகிமை கனம் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள், இவைகள் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லவில்லை. அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்திற்கு நான் ஒளி என்று சொன்ன இயேசு கிறிஸ்து மறுபடியும் எங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அந்த ஒளியாகிய தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாங்கள் அந்த ஒளியாக மாறுகிறோம். அந்த ஒளியாகிய தேவன், அந்த பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன், பரிசுத்தம் நிறைந்த தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்தவான்களாய் செயல்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நாங்கள் அவருக்குள்ளே இருக்கிறோம் என்ற சிந்தையில் இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இவைகளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நீ பாவி, நீ படும்பாவி, உனக்குள்ளே பலவீனம் இருக்கு, நீ தவறு விடுகிறாய், நீ போகிற இடங்களில் எல்லாம் தோல்வி, தேவன் இதை அனுமதித்திருக்கிறார், தேவன் தான் இவைகளை செய்கிறார் என்று பிசாசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அதை நாங்கள் நம்புகிறோம். ஆகவே தான் சரியான செய்தியை கேட்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ளே வரும். விசுவாசத்திலே நம்மை ஊண்ட கட்டுகிற வசனங்களை நாங்கள் வாசிக்க வேண்டும். அப்படியான வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆரெல்லாம் விசுவாசத்தை பேசுகிறார்களோ அப்பேற்பட்ட செய்திகளைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது ஈஸியாக, இலகுவாக, இனாமாக எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் செய்து முடித்த எல்லாம் ஒரு செகண்டில் எங்களை மேற்கொள்ள முடியும். எப்படி அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை, ஒரு சகோதரியை தேவ வல்லமை மேற்கொண்டதோ அப்படியாக மேற்கொள்ள முடியும். ஆமென். அந்த வல்லமை இயேசுவினிடத்தில் பெர்மிஷன் எடுக்காமல், அனுமதி எடுக்காமல், ஆண்டவரே போகலாமா, இந்த அம்மா தகுதி உள்ளவா என்று கேட்கவில்லை. இம்மீடியட்டாக, உடனடியாக அந்த அம்மாவை அது மேற்கொண்டது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்படியாக அந்த சகோதரி விசுவாசித்தாள். நான் எவ்வளவு பாவி, நான் எவ்வளவு தகுதியற்றவள், ஆகவே இவைகள் எல்லாம் என்னை மேற்கொள்ள முடியாது, தேவன் இதை எனக்கு தரமாட்டார், அல்லது நான் அவர் தகுதிப்படுத்தும் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். இப்படியான தவறான எண்ணம் கொள்ளாமல் நான் எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரே பலி என்னை பரிசுத்தமாக்குறது, என்னை மீட்கிறது, என்னை ஆசீர்வதிக்கிறது, என்னை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறது. ஆமென் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை இப்பொழுதே காண்போம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமை என்றைக்கு அல்ல, இப்பொழுதே காண முடியும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் இப்பொழுதே நீங்க முடியும். எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சமாதானம், சந்தோஷம் இப்பொழுதே இல்லாமல் போக முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சொன்னார், நீங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறீர்களே, ஏன் நீங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறீர்கள், பாவத்தை குறித்து பேசாமல் இருக்கிறீர்கள், அல்லது விசுவாசத்தை குறித்து பேசுகிறீர்கள் ஆனால் பாவத்தை குறித்து பேசவில்லை என்று சொன்னார். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவவிசுவாசத்தினால் தான் பாவம் மேற்கொள்ளுகிறது. ஒருவன் அவவிசுவாசத்தின் நிமித்தம்தான் அவன் பாவியாக மாறுகிறான், பாவம் செய்கிறவனாக
மாறுகிறான். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் சொல்லுகிறார், ஆதாமுக்கு அவர் சொன்னார், இந்த கனியை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். ஆனால் அதை ஆதாம் ஏவாளுக்கும் சொல்லியிருந்தான். ஏவாள் அந்த கனியை போய் சாப்பிட்டால், ஏனென்றால் சத்துருவானவன் அவளை வஞ்சித்தான். இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், தேவனை விசுவாசிக்காதபடிக்கு, தேவ வசனத்தை விசுவாசிக்காதபடிக்கு, சத்துருனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படிக்கு சத்துரு கிரியை நடப்பித்தான். ஆகவே தேவனை விசுவாசிக்காமல், இதை நான் சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட்டால் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை நான் இழந்து போய் விடுவேன் என்று சொல்லி அவள் தேவனை நம்பாமல், தேவனுடைய வார்த்தையை நம்பாமல், பிசாசுனுடைய வார்த்தையை நம்பினபடியினால், தேவனை அவவிசுவாசித்தபடியினால் அவளும் ஆதாமும் அதை சாப்பிட்டார்கள், பாவிகளானார்கள். ஆகவே நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அவவிசுவாசமே பாவம் செய்ய வைக்கிறது. இன்றைக்கு அநேகர் என்னவா இல்லை, உண்மையாக இல்லை. சபைகளிலே யாரையும் நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்க முடியாது. வேலை தளத்திலே யாரையும் நம்பி பொறுப்பு கொடுக்க முடியாது. கொடுத்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே களவெடுக்கிறார்கள், அங்கே உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அநேக பொய்களை பேசுகிறார்கள். இன்னொரு ஊழியக்காரனை கொண்டு வந்து சபையிலே செய்தியை கொடுங்கள், நான் ஒரு கிழமை ஹாலிடேக்கு போய் வருகிறேன் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன் போக முடியாது. அப்படி போயிட்டு வருவாரானால் அந்த சபை அவருக்கு சொந்தமாக இருக்காது. இன்றைக்கு ஏன் எல்லா சபைகள் உடைய தலைவர்களும் அல்லது போதகர்களும் தங்களுடைய குடும்பத்தை மாத்திரம் வைத்து அந்த சபையை நடத்துகிறார்கள்? ஏன் மற்றவர்களை அவர்கள் நம்பவில்லை? ஏனென்றால் உண்மையானவர்கள் அங்கே இல்லை. அப்போ சபையிலேயே உண்மை உள்ளவர்கள் இல்லை. அப்படி ஏன் இருக்கிறோம்? அவவிசுவாசம். இதை காட்டிலும், இந்த சபையை காட்டிலும் தேவன் மேன்மையான ஊழியத்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இங்கே வைத்திருக்கிறார். ஆகவே என்னை நம்பி ஒரு ஊழியக்காரன் பொறுப்பு கொடுத்திருக்கிறார், அவருக்கு உத்தமமாய் உண்மையாய் இருப்போம், ஏற்ற வேளையிலே தேவன் என்ன செய்வார், என்னை உயர்த்துவார் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு அநேக சபைகள் உடைந்து கொண்டு போவதற்கு காரணம் என்ன? அநேகர் என்ன செய்கிறார்கள், தவறான செய்திகளை, அந்த போதகரை குறித்து, குடும்பத்தை குறித்து தவறான செய்திகளை பரப்பி அந்த சபையை நிர்மூலமாக்குகிறார்கள், உடைக்கிறார்கள். அதை உடைத்து தாங்கள் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு போய் தாங்கள் ஒரு சபையை உருவாக்குகிறார்கள். இப்படியெல்லாம் செய்வதனுடைய நோக்கம் என்ன? அவவிசுவாசம். இது பாவம் என்று கூட அவர்களுக்கு புரியவில்லை. அப்போ கவனிங்கள், இன்னொருவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தேவ வார்த்தையை சொல்லி ரட்சிப்புக்குள் அவர் கொண்டு வந்த ஜனங்களை இவர்கள் ஈஸியாக போய் பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஏன்? யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள்? ஏன் இவர்கள் விசுவாசிக்கிறார்கள் அல்ல, எங்களால், தேவனால் என்ன செய்ய முடியும், மற்றவர்களை ரட்சிக்க முடியும். ஆகவே புதிய ஜனங்களை போய் ரட்சிப்போம், புதிய ஜனங்களை போய் நாங்கள் தூண்டில் போட்டு பிடிப்போம் என்று சொல்லாமல், கடலிலே போய் தூண்டில் போட்டு அல்லது வலையை போட்டு மீன்களை பிடிப்போம் என்று அவர்கள் விசுவசிக்காமல், இன்னொருவர் வைத்திருக்கிற மீன் தொட்டிக்குள்ளே போய் நாங்கள் போட்டு பிடிப்போம், தூண்டிலை போட்டு பிடிப்போம் என்று தான் என்ன செய்கிறார்கள், களவாக செயல்படுகிறார்கள். அப்போ எவ்வளவு வேதனையான காரியம்! உலகமே பார்த்து இன்றைக்கு சிரிக்கிறது. சபைகள் உண்மையாக இல்லை, சபையில் இருக்கிற பிள்ளைகள் உண்மையாக இல்லை, ஊழியர்கள் உண்மையாக இல்லை, எல்லாமே விசுவாசம் இல்லாமல் செயல்படுகிற காரியங்களாய் இருக்கிறது. தந்திரங்களை வைத்து செயல்படுகிறார்கள். அப்போ பாவத்தின் வேர் அவவிசுவாசம்.
ஆகவே பாவத்தின் வேர் அவவிசுவாசமாக இருக்கிறபடினால் நானும் நீங்களும் தேவனை நம்பி, என்னை அல்ல, மற்றவர்களை அல்ல, தேவனை நம்பி, அழைத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கு தேவையான யாவற்றையும் நிறைவாக வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாகவே எனக்குள்ளே அவருடைய நம்பிக்கை கிரியை செய்கிறது, அவருடைய வல்லமை கிரியை செய்கிறது என்று விசுவாசித்து செயல்படுவோமானால் நிச்சயமாக எல்லா விதத்திலும் நாங்கள் பலுகி பெருகுவோம். ஆபிரகாமுக்குள் எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆகவே ஆபிரகாமுக்குள் எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமானால் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு அதிகமாய் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆசீர்வாத குறைவே நிறைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கிறது. ஊழியங்கள் பல விதத்திலே பலுகி பெருகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஆசீர்வாத குறைவு. தேசங்கள் முழுவதிலும் போய் தேவனுடைய சத்தியத்தை சொல்ல முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஆசீர்வாத குறைவு. எல்லா டெலிவிஷனிலேயும் போய் இவர்தான் தேவன், இவரை அன்றி தேவன் இல்லை என்று சொல்ல முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஆசீர்வாத குறைவு. நாங்கள் என்ன நினைக்கிறோம்? ஜனங்களை ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து அவர்கள் தார காணிக்கை, அவர்கள் தருகிற தசவாம், இதை வைத்து தான் நாங்கள் ஊழியம் செய்ய முடியும் என்று தவறாக நம்புகிறோம். ஆகவே தான் எங்களால் ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கிறது, பலுகி பெருக முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய நம்பிக்கைகள் தவறாக இருக்கிறது. ஒரே பலியினால் தேவன் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார், என்னுடைய ஃபைனான்ஸை பூரணப்படுத்தி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்தி இருக்கிறார், என்னுடைய அறிவை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். என்னுடைய எதிர்காலத்தை பூரணப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு நாளுக்கு? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பூரணப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு காலம்? என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் பூரணப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். அப்போ எப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது என்று முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷரை நம்புகிறோமா, அல்லது உலகத்தை நம்புகிறோமா, அல்லது சபை விசுவாசிகளை நம்புகிறோமா, அல்லது தசம பாகத்தையும் காணிக்கையை நம்புகிறோமா? தேவனை நம்பாமல், நம்மை அழைத்த தேவனை நம்பாமல், நம்மை அழைத்த தேவன் நமக்கு தேவையான யாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்தார் என்று நம்பாமல், நமக்கு தேவையானதெல்லாம் இப்பொழுதே நம்மை மேற்கொள்ளும்படி ஆயத்தமாக இருக்கிறது என்பதை நம்பாமல் என்னத்தை நம்புகிறோம் என்பது மிகவும் அவசியம். நாங்கள் உலகத்தை நம்பினால் அதே போலவே என்ன செய்வோம்? பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி தான் அநேக காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். உண்மையை பேசுவதில்லை, சத்தியத்தை பேசுவதில்லை, பயத்தினால். சில டெலிவிஷன் டிவிகளிலே எனக்கு சில நேரங்களை அதிலே ஒளிபரப்பு பண்ணுவதற்கு சில நேரங்களை எனக்கு கொடுத்தார். ஆனால் அந்த இடத்திலே இயேசுதான் தேவன், அவரை அன்றி தேவன் இல்லை என்று நான் பேசும் பொழுது அவர்கள் அதற்கு பிறகு என்னை அங்கே அனுமதிக்கவில்லை. அந்த டெலிவிஷன் சேனலை யார் நடத்துகிறார்கள் என்பது எனக்கு தெரியும், இன்னொரு சமயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் சத்தியத்தை பேசினால் ஒருவேளை அவர்கள் நிச்சயமாக என்னை என்ன செய்ய முடியும், என்னை இதிலிருந்து விலக்கி வைக்க முடியும் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் சத்தியம் என்பதை பேச வேண்டியவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் பூசி மொழிகி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டியது அவசியம். ஆமென். உண்மையாய் இருக்க வேண்டியது அவசியம். இதுதான் சத்தியம் என்பதிலே உண்மையாய் இருக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களுக்காக தேவ செய்தியை மாற்றி அமைப்பது ஞானம் கிடையாது, முட்டாள்தனம்.
சத்தியத்தை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தந்திரமாய் கிரியை செய்யும்படி அழைக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது உண்மையென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீன்மையினால் உண்டாயிருக்கும், நன்மையினால் அல்ல. அப்போ இன்றைக்கு டிப்ளமேட்டிக்காய் நாங்கள் பேச வேண்டும் என்பது பிசாசனுடைய தந்திரம். இவர்தான் தேவன் என்று பேசும் பொழுது அங்கே அவருடைய இதயங்கள் உடைக்கப்பட வேண்டும். அவர்கள் இதுதான் தேவன் என்பதை ரட்சிக்க வேண்டும். இல்லை, நாங்கள் இவர்தான் தேவன், இவரை விட வேறு தேவன் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் போய் சிந்திக்கிறவர்களாக இருக்க முடியும். இவரேன் இப்படி பேசுகிறார் என்று நினைக்க முடியும். அவருடைய சிந்தைகள் மாற முடியும். ஆனால் அதை சொல்லாமல் பூசி மொழிகி பேசுவதனால் என்ன செய்கிறோம்? தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லாமல் இதுவும் ஒரு வழி, இதுவும் ஒரு தெய்வம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எவ்வளவு தவறு பாருங்கள். கவனியுங்கள், ஒரே பலியினால் நீங்கள் பூரணமாக்கப்பட்டீர்கள். உங்களுடைய குடும்பங்கள் பூரணமாக்கப்பட்டது. உங்களுடைய பிள்ளைகள் பூரணமாக்கப்பட்டார்கள். நீங்கள் அதைத்தான் தியானிக்க வேண்டும், அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம் ஆபிரகாமை குறித்து. அவன் தான் வயதாகி போனவன் என்பதையும் தன்னுடைய மனைவி சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று என்பதையும் எண்ணாதிருந்தான் என்றால் நினைக்காதிருந்தான். அப்படி நினைக்காமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் நிச்சயமாய் நான் பிள்ளையை பெற்றுக்கொள்வேன், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்தார். அப்ப சூழ்நிலைகளை பார்க்காமல் சொன்னவர் செய்து முடிப்பார் என்று அவன் நம்பினான். ஆனால் இப்பொழுதோ நமக்கு சொன்னவர் ஏற்கனவே செய்து முடித்தார். இப்பொழுதே அது ஆயத்தமாய் இருக்கிறது. இப்பொழுதே என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். மார்க் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்றைக்கோ செய்து முடிப்பார் என்ற எண்ணத்தில் வரவில்லை. அவர் செய்து முடித்ததெல்லாம் அவருக்குள்ளே இப்பொழுதே என்னை மேற்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறபடினால் நான் அதை இப்பொழுதே பெற்றுக்கொள்வேன் என்று அவள் விசுவாசித்தாள். அவளுடைய விசுவாசத்தின்படியே அப்படி ஆகிற்று. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளுகிற சகல ஆசீர்வாதங்களுக்கும் நோக்கம் உண்டு. நோக்கமில்லாத ஆசீர்வாதம் இறுதியில் சாபமாக மாறும். ஆகவே தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்கிறது. இந்த பூமியிலே இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நோக்கம் இருக்கிறது. என்னுடைய செய்தியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த கேமராவை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே அந்த நோக்கத்தை செயல்படுத்தாமல் அது கிரியை செய்யுமானால், வேறு விதத்தில் கிரியை செய்யுமானால் என்ன சொல்லுவோம்? மல் ஃபங்க்ஷனிங் என்று சொல்லுவோம். தவறாக கிரியை செய்கிறது என்று சொல்லுவோம். ஆகவே தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறியாமல் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே நிறைய தவறுகள் நடக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் பிசாசின் கிரியைகளைத்தான் அநேக வேளைகளிலே நாங்கள் நிறைவேற்றுவோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். ஆகையினால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். கவனியுங்கள் பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று அவர் சொல்லவில்லை. இவைகள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர்களைப் போல என்ன செய்ய வேண்டாம்? முதலாவது இவற்றுக்கு பின்னாக ஓட வேண்டாம். இன்னொரு விதத்திலே சொன்னால், ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம் என்னென்று அறியாமல் ஆசீர்வாதத்தை தேடி ஓடாதே.
இந்த உலகம் அப்படியாக ஓடுகிறது. ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை தெரியாமல் அதற்கு முன்பாக ஓடி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அது மூலமாய் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய அழிவுகளை கொண்டு வருகிறார்கள். நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நிறைய மில்லியனஸை நான் பார்த்துருக்கிறேன். அவருடைய ஸ்டோரி, அவருடைய செய்திகள் அல்லது அவருடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் அதிகமாய் மணியை சம்பாதித்து ட்ரக்ஸ் அதிகமாய் பயன்படுத்தி செத்து போனார். அவருடைய வாழ்க்கை நோக்கம் அவர்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு அநேக கேட்கிற கேள்வி வாழ்க்கை நோக்கம் என்ன? இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். எல்லாரையும் போல குழந்தை பிள்ளையாக இருப்பது, வளருவது, திருமணம் செய்வது, மறுபடியும் பிள்ளையை பெறுவது, மறுபடியும் என்ன செய்வது, வயதாகி மரித்து போவது, இந்த பிள்ளைகளை பெறுவது, இதுதானா வாழ்க்கை? அப்போ இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்று அநேகர் தேடுகிறார். ஆனால் தேவன் கொடுக்கிற சகல ஆசீர்வாதத்தையும், அதாவது ஒரு கணவனாக இருக்கட்டும், ஒரு மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், நல்ல வேலையாக இருக்கட்டும், நல்ல தொழிலாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றிற்கும் தேவனுடைய நோக்கம் என்ன? இவைகளை எல்லாம் கொடுக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன? பூமியிலே என்னை தேவன் வைத்திருக்கிறதின் நோக்கம் என்ன என்பதை நாங்கள் முதலாவது அறிந்த பின்னரே ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது நமக்கு நல்லது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் தானாய் மேற்கொள்ளும். அவருடைய நீதியை தேடினால், அவருடைய நீதியின்படி இவைகள் எல்லாம் எனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. என்னுடைய நீதியின்படி அல்ல, அவருடைய நீதியின்படி இவைகள் எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவைகள் என்னை மேற்கொள்ளும் என்று எங்களால் விசுவாசிக்க முடியும். அவருடைய நீதியை குறித்து அறியும் பொழுது. ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவன் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை வாசியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். தேவனை அறிகிற அறிவிலே முதலாவது பெருகுங்கள். அப்படி பெருகும் பொழுது இவைகள் எல்லாம், அவர் செய்து முடித்தவைகள் எல்லாம், அவருடைய சொத்துக்கள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. அதுதான் தேவ செய்தி. அதற்காகத்தான் தேவன் என்ன சொல்லுகிறார்? ராஜ்யத்தை தேடுங்கள். ராஜ்யத்துக்கு நோக்கம் இருக்கிறது. ராஜ்யத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது. கானான் தேசத்துக்கு அவர்கள் போவதற்கு முன்பதாகவே கானான் தேசத்தை அழகாக தேவன் ஆயத்தப்படுத்தின பின்பே அவர்களை அழைத்து சென்றார். ஆதாமை உருவாக்க முன்பதாகவே ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் தேவையான சகலத்தை ஏற்படுத்தின பின்பே அவர்களை அவர் உருவாக்கினார். ஆகவே நீங்களும் நான் உருவாகுவதற்கு முன்பதாகவே நமக்கு தேவையான, நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தேவையான, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் ஏற்படுத்தின பின்பே நம்மை என்ன செய்தார்? உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆகவே இங்கே தான் இருக்கிறது. இப்பொழுதே பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிப்போமானால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆனால் அதற்கு முன்பதாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். தேவனுடைய நோக்கம் என்ன, ஆமென், என்பதை தேடுவோம். தேவன் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன, பெனிஃபிட் என்ன, ப்ராஃபிட் என்ன, இவைகள் எல்லாம் தெரிந்து கொள்வோமானால் இவைகள் எல்லாம் ஈஸியாக, இலகுவாக எங்களை மேற்கொள்ள முடியும். எங்களுடைய விசுவாசம் பலுகி பெருக முடியும். ஆமென். அப்போ எங்களுடைய விசுவாசத்தினால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த விசுவாசம் நமக்குள்ளே பலுகி பெருக வேண்டுமானால் தேவனை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடி தேடி படிக்க வேண்டும். அது ராஜ்யம் என்றால் என்ன, அவருடைய நீதி என்றால் என்ன, ஆமென், சுதந்திரம் என்றால் என்ன, அவருடைய சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் பிள்ளைகளுக்கு அவருடைய சொத்துக்களை
பிள்ளைகளுக்கு சொத்தாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவற்றை அறிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்குள்ளே விசுவாசம் பெறுகிறது. அந்த விசுவாசம் அவர் செய்து முடித்த யாவை நமக்கு பெற்று கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் பிரியமானவர்களே. நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிங்கள். இப்பொழுது கதவுகள் திறக்கப்படும், கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் உடைக்கப்படும், சுகம் உங்களை மேற்கொள்ளும், சுகையினம் உங்களை விட்டு ஓடிப்போகும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த செய்திக்காக உமக்கு நன்றி. பிள்ளைகள் இந்த செய்தியினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இந்த செய்தி ஒவ்வொருவரை மேற்கொள்ளுவதாக, பல்லாயிரங்களுக்கு இந்த செய்தி போய் சேருவதாக, அவர்களுடைய மனக்கண்களை திறப்பதாக, அவருடைய இருதயங்களை மேற்கொள்ளுவதாக, விசுவாசத்தை தட்டி எழுப்புவதாக, பெருக்குவதாக, சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினால் சங்கிலிகள் உடைக்கப்படட்டும், ஜெயில் கதவுகள் திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறேன். இப்பொழுதே ஆவார்களாக, இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக, இப்பொழுதே ரட்சிப்பு உண்டாவதாக, இப்பொழுதே மீட்பு உண்டாவதாக, இப்பொழுதே சுகம் ஒவ்வொருவரை மேற்கொள்ளுவதாக. திறந்த வாசலை இவர்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நன்மைகள் இப்பொழுதே மேற்கொள்ளட்டும். புதிய வேலைகள், ப்ரமோஷன்கள் மேற்கொள்ளட்டும். உம்மை அறிகிற அறிவிலே பெருகட்டும். உம்முடைய சாயல், உம்முடைய அன்பு மேற்கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவிலே, உம்முடைய அன்பிலே மேற்கொள்ளப்பட்டு உம்முடைய அன்பின் நிமித்தம் செயல்படுவார்களாக, மற்றவர்களை சிநேகிப்பார்களாக, மற்றவர்களை ஆசீர்வதிப்பார்களாக. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் இருந்து புறப்பட்டு தேசங்களை மேற்கொள்ளட்டும். தேசங்கள் கர்த்தருக்கென்று மீட்கப்படட்டும். தேங்க்யூ லார்ட். உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு தேசங்களையும் மேற்கொள்ளுவதாக. இப்பொழுதே அது நடக்கிறதற்காக நன்றி. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். யூ ஆர் பிளஸ்ட். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே அதிலே பலுகி பெருகுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.